பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான வேளையில் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தர் நல்லவர். போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட நல்ல நல்ல வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிறது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் ஒருவரும் அதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆகப்படினால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் நாம் தேவனோடு கூட பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுதல் இல்லைவென்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த வேளையில கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவன் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படி மறுபடியுமாக நாம் இந்த நாளிலே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே உறுதியாக இருக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த நல்ல வேளையிலே கூட மறுபடியுமாக உங்களோடு கூட யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அந்த புத்தகத்திலிருந்து நாம் வசனங்களை வாசிப்புகிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19. இந்த நாளிலும் கூட நாம் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வசனம் 18 நாம் வாசிப்போம். 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து 24 வரைக்கும் 19 to 24 தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வாசனத்தை வாசித்து நாம் இதனுடைய ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. வாசிப்போம். இந்த வேளையிலே யாக்கோபு எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாக இதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுகிறான். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அருமையான தேவச்சனமே, இங்கே யாக்கோபு எழுதின நிருபத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நேரம் போதாது. ஏன்னா யாக்கோபு என்று சொல்லப்படுகிற 4 பெயருடையவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதை விலைக்கு சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த யாக்கோபு எழுதினார் என்பதை நாம் முழு நிச்சயமாக அவர்தான் எழுதினார் என்பது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த யாக்கோபு புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5 அதிகாரங்கள் தான் உண்டு. இந்த 5 அதிகாரம் தான் இந்த வேதத்தில் உண்டு. யாக்கோபு எழுதின புத்தகத்தில் 5 அதிகாரம்.
அதுக்கான தேவச்சனமே, நீங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். 5 அதிகாரங்கள் தான் உண்டு. ரொம்ப நீட்டான வார்த்தைகள் அல்ல. நம்ம அது சுலபமாக ஒரு மணி நேரத்தில் நம்ம அதை படித்து முடித்து முடியலாம். அதை நம்ம ஆராய்ந்து படித்து நம்ம உணர வேண்டும் என்று சொன்ன பரிசுத்த ஆவியார் ஒத்தாசையோடு. அருமையான தேவச்சனமே, இந்த வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் விளக்கி கொடுக்காவிட்டால் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், எருசலேமை விட்டு போகாதிருங்கள், பரிசுத்தாவின் பலன் உங்கள் மேல் வரும் என்று சொல்லி அவர் சொன்னபடியே இந்த காரியம் நடந்த உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அது தேவ பலன். இந்த யாக்கோபு எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 5 அதிகாரமும் ஒரு மனுஷனுக்குரிய சகல காரியத்தையும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே யாக்கோபு புத்தகத்திலே பேசப்படுகிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த 5 அதிகாரத்திலும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அங்கே பேசுகிற சில வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஞானம் என்று பேசுகிறார். விசுவாசமும் ஞானமும், விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஞானம் என்று சொன்னால் என்ன என்று அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு சில வேளை சொல்லுங்க தேவனை சோதிக்கிறார் என்று நம்ம சில வேளை சொல்லுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனிருந்து சோதனை வருவதில்லை, சோதனை நமக்கு கொடுக்கிறதில்லை என்று அவர் சொல்லுகிறார். தேவனை வழிபடுகிற உண்மையான வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அனைவரையும் நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். தேவனுக்கே உங்களை கொடுங்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறார். பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி பேசுகிறார். தேவன் உங்களை அழைத்த வாழ்க்கையை தீர்மானிக்கட்டும், உங்களை வாழ்க்கையை தேவனை தீர்மானிப்பார் என்று சொல்லி பேசுகிறார். நீங்கள் ஜெபத்திலே அதிகாரம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அங்கே பேசுகிறார். நீங்கள் நியாயாதிபதி அல்ல, தேவனே நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். குற்றங்களை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுகிறார். இது நான் சொல்லுகிற கொஞ்சம் வார்த்தைக்கு தான். இந்த வார்த்தையெல்லாம் யாக்கோபு புத்தகத்திலே இவையெல்லாம் போடப்பட்டிருக்க. இந்த 5 அதிகாரத்திலே இவையெல்லாம் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு இவையெல்லாம் தேவன் நமக்கு அதை செய்கிறார். நீங்க வசனத்தை வாசிக்கிற வேளை கர்த்தர் இவையெல்லாம் தேவன் நமக்கு அதை செய்து கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவனை சோதரிக்கிறேன். தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே இயேசு நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை வேதத்தை நாம் அறியாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பழைய வாழ்க்கையில பாவத்தில் விழுந்து தேவனை தூஷித்து மறந்து அவரை விட்டு பின்மாற்றத்தில் போயிருப்போம். கர்த்தர் ஏற்ற வேதத்தில் நம்மளை தெரிந்து கொண்டு வேதத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனத்திலே நான் சொல்லும் பொழுது நீங்களும் அந்த வசனத்தை தியானிக்கவும் படிக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இங்கே யாக்கோபு இந்த யாக்கோபு புத்தகத்தை யாருக்கு எழுதினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். யாருக்கு எழுதுகிறார்? வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை யாருக்கு எழுதுகிறார்? யார் யாருக்கு எழுதுகிறார்? எந்தெந்த காலத்தில் எழுதுகிறார்? எந்தெந்த சூழ்நிலை எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாக்கோபு எழுதும் பொழுது அந்த வசனங்களை யாருக்கு எழுதுகிறார்? நீங்கள் வாசித்து பார்த்தால் சபையில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிக்கும் எழுதுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுங்கள். சபையில இருக்கிறதான பரிசுத்தவான்கள் யார் என்று சொன்னால் நீங்கள், விசுவாசிகள் யார் என்று சொன்னால் நீங்கள். சபையில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் விசுவாசிக்கும் எழுதுகிறார். வேதத்தில் நீங்க பார்ப்பேன் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு நல்ல பேரை நீதிமான்கள் என்று சொல்கிறார். நீங்க நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே சபையில் அவர் யாருக்கு வசனத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே இந்த வசனத்தை இந்த 5 அதிகாரத்திலும் நீங்க வாசிக்கிற வேளையிலே ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அதை சரிப்படுத்தி அதை உணர்த்த வேண்டும் சொன்னால் 50 அதிகாரம் கொண்டாலும் இதை முடிக்க முடியாது. ஆனால் யாக்கோபு 5 அதிகாரத்தில் ரொம்ப லேசாக எழுதி வைத்திருக்கிறார்.
இதை நாம் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். இதுல இருக்கிற வசனங்களை ஆவியானவர் நமக்கு பகுத்தறிந்து கொடுப்பாராக. ஆக வாசிக்கிற வேளையிலே சபையில் இருக்க பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். அப்ப சபையில் இருக்க பரிசுத்தவான்கள் யார் என்று சொன்னால், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட விசுவாசிகள். அதுவே ஆண்டவர் நமக்கு எழுத வேண்டிய காரியம் யாருக்குன்னா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்ப வேற வெளியில உள்ள ஆளுகளுக்கு எழுதவில்லை, சபையில் இருக்க நமக்கு எழுதியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது வேற யாருக்கோ சொல்லியிருக்கிறார் என்று நீங்க எண்ண வேண்டாம். வேற யாருக்கோ அல்ல, நமக்கு எழுதியிருக்கிறார். சில வேளை நம்ம வசனத்தை கேட்கும் பொழுது யாருக்கோ பேசுகிறார் என்று நீங்க சில வேளை நம்ம நினைக்கிறோம். யாருக்கோ அல்ல, சபையில் அமர்ந்து கொண்டிருக்க நம்மிடத்துல தேவன் பேசுகிறார். ஏன் நம்மிடத்துல பேசுகிறார் என்று சொன்னா, கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து நம்மளை பிரித்தெடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எபிரேயர் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது என் சகோதரரே என் சகோதரர் என்றதான வார்த்தை 12 முறை வேதத்தில் வருகிறது. இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசனத்துல என் சகோதரரே அப்படி என்று சொன்னால் யாக்கோபு எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய வயதுக்கு குறைவானவர்களை நினைத்து என் சகோதரர் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த 5 அதிகாரத்திலையும் அவர் சொல்லுகிற வார்த்தை 12 பக்கம் அவர் சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரர் என்று சொல்லி இந்த வேதத்தில் பல இடங்களிலே இந்த வசனங்களை பார்க்க என் சகோதரி என்று சொல்கிறார். 12 முறை வருகிறது. இன்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த யாக்கோபு எழுதின நிருபம் பொதுவான 5 அதிகாரத்திலையும் இன்று முறை நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாக்கோபு எழுதின நிருபத்திலே உங்களில் உங்களுக்குள்ளே என்றதான வார்த்தை 13 முறை வருகிறது. இந்த புத்தகத்திலே உங்களில் உங்களுக்குள்ளே என்றதான வார்த்தை 13 முறை வருகிறது. இதை ஏன் என் பிரியமானவர் என் பிரியமான சகோதரி என்று சொல்லி ஏன் ஒரு 12 முறை அவர் எழுதப்பட்டிருக்க வேண்டும்? ஏன் உங்களில் உங்களுக்குள்ளே என்று சொல்லி 13 முறை அந்த வேதத்திலே வார்த்தைகளை இதை திருப்பி சொல்றார். சகோதரரே சகோதரி சொல்றார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து அதை படிக்கும் பொழுது உங்களில் உங்களுக்குள்ளே என்று சொல்லுகிறார். அப்ப யாருக்கு இதை எழுதுகிறார் சொன்னா, திருச்சபையில் இருக்கட்டான நமக்கு இந்த வேத வசனத்தை எழுதுகிறார். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும், இந்த 5 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த 5 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் இருக்கிறது. ஆகவே இந்த 5 அதிகாரங்களையும் யாக்கோபு பேசும் பொழுது அவர் அழுத்தம் திருத்தமாக பேசாதபடிக்கு அது மேலோட்டமாக இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படி இருக்க சகோதரரே இப்படி இருக்க ஆகாது, என் சகோதரரே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது, என் சகோதரரை நீங்கள் இப்படி நடக்க வேண்டும், என் சகோதரரை இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை சகோதரர் என்று சொல்லுகிற வேலை 12 முறை சகோதரரே சகோதரரே என்றார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 13 முறை உங்களில் உங்களுக்குள்ளே அப்படின்னா யாரிடத்துல பேசுறாரு? நம்ம கிட்ட தேவன் பேசுகிறார். ஆகவே நம்முடைய இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைகளை எப்படி அவரை பின்பற்ற வேண்டும் என்று வசனத்திலே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வசனத்திலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறவனா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய நடத்தை, போன வாரத்தில் நான் பேசின நம்முடைய எல்லா நடத்தையிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள், உங்களுடைய நடத்தையில நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று நான் போன வாரத்திலே பேசினேன். இந்த வாரத்தில் பேசும்போது எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யாக்கோபு இந்த 5 அதிகாரத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 5 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பலவிதமான மனுஷனுடைய நிலைமையை அறிந்து புரிந்து உள்ளான காரியங்களை அறிந்து புரிந்து எழுதி வைத்திருக்கிறான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறான் என்பதை வேதம் சுட்டி காட்டுறது மட்டுமல்ல, நம்மளை நாம நிதானித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும்.
ஆகவே யாக்கோபு இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது இது பரிசுத்தவான்களுக்காக எழுதுகிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனமானது இந்த 5 அதிகாரங்களையும் நம்முடைய மத்தியில யாக்கோபு எடுத்து வைக்கிறார். ஒரு விசுவாசி என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், என் சகோதரரே, என் பிரியமானவர்களே, என் சகோதரர் என்று சொல்லி இப்படி பேசுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபு யாருக்கு எழுதினார் என்று சொன்னால் சபையில் இருக்கிறதான நமக்கு எழுதுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது யாக்கோபு 12 கோத்திரத்தாருக்கு எழுதினார் என்று முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த முதல் அதிகாரம் நீங்க வாசிப்பா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிப்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்தது சொல்லி எழுதுகிறார். அப்ப 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்தது சொல்லி எழுதுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்க திருச்சபைக்கு பொருத்தமானது. இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கு பொருத்தமானது. தேவன் அவையெல்லாம் நமக்கு சொந்த வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. இந்த நாளில கூட வசனம் 18 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதல் பலன் ஆவதற்கு தம்முடைய சத்திய வசனத்தினாலே என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை ஜனிப்பித்தார். ஆண்டவர் இந்த 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆவியானவர் எது சொல்லுகிறாரோ அதை தான் நான் பேச முடியும். ஏனென்றால் சபையில மெய்ப்பனா இருக்கிற அநேகர், மெய்ப்பனா இருக்கிற எனக்கு மந்தைகளை குறித்துதான காரியங்கள், ஒரு மந்தைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே மெய்ப்பன் என்று சொல்லுகிறவர்களே மந்தைக்குரிய காரியங்களை, மந்தர்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவர் அந்த சபையில இருக்கிறதான ஜனங்களுக்கு என்ன பேச வேண்டும் அவர் தான் பேசுகிறார். ஆகவே என்னுடைய சொந்த கதையில் இருந்தோ, என்னுடைய கட்டுக்கதையில் இருந்தோ, அல்லது ஒரு புத்தகத்தை வாசித்தோ அதை எடுத்தோ பேசுவதற்கு கர்த்தர் அதை அனுபவிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் திருச்சபையில் இருக்க மந்தைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுவதனாலே மெய்ப்பனாகிய ஊழியக்காரனாகிய நாங்கள், ஊழியக்காரர் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தபடினாலே அதை நாங்கள் சரியான விதத்திலே உங்களுக்கு நான் சொல்லிவிட வேண்டும். காரணம் என்று சொன்னாக்கா கர்த்தர் எங்களிடத்திலே அதை கேட்பார். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 18ஆம் வசனத்துல உண்மையான வார்த்தையின் மூலமாகவே தேவன் நமக்கு அவருடைய வாழ்க்கையை நமக்கு என்ன தர முடிவு செய்துள்ளார். அப்ப வசனத்துல வாசிக்கும் பொழுது அவராலே படைக்கப்பட்ட அனைத்திலும் முக்கியமா நிறைய காரியங்கள் ஆண்டவர் படைச்சாரு. ஆனா அதுல முக்கியமான காரியம்னாக்கா நம்மளதான் அதிக முக்கியமாக கருதுகிறார். நம்மளதான் முக்கியமா கருதுகிறார். எல்லா படைப்புகளை காட்டிலும் நம்மளதான் அதிக முக்கியமா கருதுகிறார். நம்ம மேலதான் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேலதான் ஆண்டவர் விசேஷமா தேவன் அவருடைய அன்பு நம்ம மேல அதிகமாக இருக்கிறது. கடந்த காலத்தை நான் நினைக்கும் பொழுது நான் கண்ணீர் விட்டுறது உண்டு. கடந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த விதங்கள், வித்தியாசமான காரியங்கள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மையே முக்கியமானவர்களாக என்று அவர் கருதுகிறார். அதில் நம்மளை ஆண்டவர் நம்மளை முக்கியமா அவரால் உண்டாக்கப்பட்ட நம்மளை அதிகமாக நம்மளை தான் அவருடைய மனதில் வைத்து நம்ம அதிகமாக நம்மளை நேசிக்கிறார். அப்ப இதெல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படி நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்ம மேல அன்பு உள்ளவராக இருக்கிறதுனால அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட காரியங்களை அவருக்கு செய்து கொண்டிருக்கிறார். நாம் கடந்த காலங்களிலே நாம் நினைக்கும் பொழுது, கடந்த கால ஆண்டவர் நம்ம வழி நடத்தி வந்த பாதைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு கரடுமுரடான காரியத்தை கடந்து வந்திருக்கிறோம். அவர் அதை நினைக்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வருது. ஆண்டவர் நடத்தின விதங்களை பார்க்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. காரணம் என்ன? அவர் அவ்வளவாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ விதமான ஆபத்துக்கு நம்மளை சூழ்ந்து கொண்டது. எத்தனை வித ஆபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி நடத்தி வந்திருக்கிறார். காரணம் என்ன? நம்மளை தேவன் முக்கியமாக நம்மளை அதிகமாக நம்மளை நேசிக்கிறபடினாலே, அவர் நம்மளை உண்டாக்கிறபடினால நம்மளை அதிகமாக அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார்.
ஆகவே எத்தனை ஆபத்து, எத்தனையோ ஆபத்து வந்துச்சு, ஆண்டவர் காப்பாற்றி நம்மளை நடத்தினதை நாம் மறக்க முடியாது. அவ்வளவு ஆபத்து வந்தபோது கர்த்தர் காப்பாற்றி நடத்திருக்கிறார். எத்தனோ மனுஷனுடைய சூழ்ச்சியிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாங்களால் சொல்ல முடியும். காரணம் என்ன? இப்படிப்பட்ட மனிதனுடைய சூழ்ச்சிகள், நமக்கு விரோதமான செயல்படுகிற காரியங்கள், நமக்கு விரோதமாக வருகிற காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை இந்த சூழ்ச்சியிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கார். நம்ம செய்த எத்தனையோ காரியங்கள் நமக்கு சரி என்று சொன்னாலும் அதை தேவன் நம்மளுக்கு அவரே நமக்கு முன்பதாக சென்று காரியங்களை சரிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை நாம் சிந்திப்பது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம செய்வோம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எது சரி எது சரியில்லை என்பதை அவர் அறிந்தபடினாலே நமக்கு முன்பாக சென்று தவறான காரியங்களை சரிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அது மட்டுமல்ல, அற்புதமா தேவன் நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். எத்தனையோ விதமான எத்தனையோ சூழ்நிலையிலே சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறார், கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார், அற்புதங்களை தேவன் நமக்கு செய்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது அதிசயமானவர். அவர் நம்ம மேல கண்ணை வைத்து நம்ம என்ன செய்யறாரா? அவர் பாதுகாக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, நம்ம கண்ணை வைத்து அவர் பாதுகாக்கிறாராம். சங்கீதம் 32ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு நல்லவர், நம்ம மேல எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு வேத வசனமே நமக்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நம்மளை உண்டாக்குறது மட்டுமல்ல, நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால நீ என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். இம்மட்டுமாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கலங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயமாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை மட்டுமல்ல, அவர் நமக்கு ஆறுதலையும் கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலே, கண்ணீரின் பாதையிலே, வேதனையோடு துக்கம் அடைந்த சூழ்நிலைகள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் கண்ணீரை கண்டு ஆறுதல் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நம்மை குறித்து கருத்தாக நம்மளை கவனிக்கிறார். காரணம் இல்லை, நாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், நம்ம அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசு நல்லவர், எவ்வளவோ அற்புதங்களை நமக்கு செய்கிறார். நாம் எதிர்பார்க்காத காரியங்களை தேவன் செய்கிறார். நான் கேட்டதையும் கொடுக்கிறார், கேட்காததையும் கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக நல்லவராக இருக்கிறார். அவ்வளவு நல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிறது. இப்படியாக அவர் நம்ம மேல நம்மளை படைச்சது மட்டுமில்ல, நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல சில வேளையில நம்மளை தேற்றுகிறார். நம்மோடு கூட அவர் பேசுகிறார், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். துக்கமான சூழ்நிலை கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இத்தனை வருஷங்கள், இத்தனை காலங்களிலே, இத்தனை நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசி நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். உங்களுக்கும் தேவன் அப்படி செய்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையில நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசி, மகனே மகளே அழாதே என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்திருக்கிறார் கர்த்தர். ஆகவே கர்த்தர் நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை தேவன் மறக்கவே இல்லை. அவர் மறக்கிற தேவன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் நீங்க நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் நம்ம மேல, அவர் நம்மளை உண்டாக்குறதுனால அவர் நம்மளை மறக்கவே இல்லை. நம்மளை நினைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கதான் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய மறுபடியும் வாசிப்பது வசனத்தை, அவருடைய சித்தம் கொண்டு, அவர் விருப்பம் கொண்டு, அவருடைய விருப்பத்தை கொண்டுதான் நம்மளை உண்டாக்கினார். அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில், நம்முடைய சிருஷ்டிகளே தேவன் நம்முடைய மனுஷனுடைய படைத்த சிருஷ்டி ரொம்ப அதிசயமானவைகள், அதிசயமான
அதிசயமானவைகள். தேவன் செய்த காரியங்கள் அதிசயமானவைகள். ஆகவே தான் அவர் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகள் மேல அவர் கரிசனையாக இருந்து நம்ம மேல கண்ணை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எப்பொழுதும் நம்ம நோக்கி அவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளை மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவன். இன்றைக்கு சூழ்நிலையில கூட இன்றைக்கு நீங்க கடந்து போகும் பொழுது ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலகம் எங்கும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்மேல் கண்களை வைத்து உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாத. சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் காணப்படும், சூழ்நிலை எதிராய் காணப்படும். ஆனால் ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மளை அழைத்த ஆண்டவர் நம்ம மேல கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து சரியான பாதையில தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சொல்ல முடியும். ஆகவே அவர் உயிருள்ள ஆண்டவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் உண்மையில் கண் வைத்து வாசிப்போம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து. ஐயா, இத்தனை வருஷங்கள் யார் நம்மளை போதித்தார்? ஆண்டவர் போதிக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நமக்கு போதிக்கிறார். அவருடைய போதனை என்பது அது தேவனிடத்திலிருந்து வருகிற போதனை. அவர் நம்மளை போதித்து நமக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்து வாசிப்போம், நீ நடக்க வேண்டிய வழியை, உன்னை நடத்த வேண்டிய வழியிலே. அப்ப ஆண்டவர் உன்னை நடத்த வேண்டிய வழியிலே. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். என்னுடைய சஞ்சலங்கள் என்ன என்பது அவருக்கு தெரியும். என்னுடைய வேதனைகள், கண்ணீர் என்ன என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் நம்மளை உண்டாக்கினவராக இருக்கிறபடியில சகல காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே, அவர் சித்தம் கொண்டு நம்மளை படைத்ததினாலே, அவர் விருப்பம் கொண்டு நம்மளை உண்டாக்கியதாலே நம்ம மேல கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம மேல கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று இந்த யாக்கோபு புத்தகத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்ப தேவன் இந்த நாட்களில் கூட யாக்கோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்ம அதை குறித்து சொல்லுகிறார். நம்ம உண்டாக்கின தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை யாக்கோபு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஒரு பெரிய பாதிப்பு வந்துடுமோ என்று பயப்பட வேண்டாம். கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை மூடி வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு. அந்த ரத்தத்தினால பாவம் மன்னித்தது மட்டுமல்ல, அந்த ரத்தத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே உலகத்தின் ஜனங்கள் கலங்கி போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், நடுங்கி போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த தேவன் மேல் விசுவாசமா இருங்க. அந்த தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள். நம்ம அந்த தேவன் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் போதிக்கிறார். நம்மளை கொண்டு தேவன் போதிக்கிறார். நம்மளை கொண்டு தேவன் பேசுகிறார். மகனை பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கட்டு நமக்கு தேவன் தைரியப்படுத்துகிறார். உலகத்திலே நம்மளை தைரியப்படுத்தக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அவர் கர்த்தரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய போதனை எவ்வளவு அற்புதமானவைகள், அதிசயமானவைகள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தான் இந்த 18ஆம் வசனத்தில் யாக்கோபு இப்படியாக அவருடைய சித்தத்தை கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதலாவது நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, சூழ்நிலையை கண்டு பயப்படாதே. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள்லாம் உலகத்தில் நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் உலகத்தில் நிறைவேறும், நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள்லாம் உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தை வாசித்து பார்த்தா அது உங்களுக்கு புரியும். வேதத்தை வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் இந்த யாக்கோபை கொண்டு பேசும் பொழுது நம்மிடத்தில் தேவன் பேசுகிறது மட்டுமல்ல, நிறைய காரியங்களிலே ஒரு மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 5 அதிகாரத்தில் முழுமையாக ஒரு மனுஷனை குறித்தே பேசுகிறார். மனுஷன் இருக்கிற காரியங்களை குறித்தே பேசுகிறார். வாசிப்போமாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19. யாக்கோபு ஜேம்ஸ் chapter 1:19.
ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவன். நாட்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இப்ப நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம், நிறைய கேள்விப்படுறோம். மனுஷனை கொல்லுறது நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நேற்று கூட ஒரு செய்தியை கேட்டு, இந்தியா தேசத்துல சின்ன ஒரு சிறுமிய அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாகடித்திருக்கிறாங்க. நேற்று தின செய்தி, ஒரு பயங்கரமான செய்தி. அன்பானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே. அவர் சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணும் சொல்லி ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது போல யாக்கோபு சொல்றாரு, என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கென்று ஆண்டவர் உபதேசத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று வார்த்தைகளை வைத்திருக்கிறார், வேதத்தின் சட்டங்களை தேவன் நம்ம வைத்திருக்கப்படினால நம்ம இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதத்துக்கு புறம்பாக நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது, வேதத்துக்கு புறம்பாக நாம் நடக்கக்கூடாது. வேதத்தில் என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்க வேண்டும் என்று அங்கே யாக்கோபு சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வாசிக்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, அவ யாருக்கு சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, நீதிமொழிகள் 20:12 வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, இங்கே கேட்பதற்கு, ஆக என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்பதற்கு, கேட்கிறதற்கு அப்படின்னா கேட்கிறதற்கு சொன்னாக்கா அங்க என்ன வருதுனாக்கா, கேட்பது எப்படி சொன்னா காதுல தான் கேட்க முடியும். நம்முடைய சரீரத்தில் காணக்கூடிய அவைகளில் ஒன்று நம்முடைய காது. வாசிப்ப நீதிமொழிகள் 20:12, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இது ரெண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அப்படி கேட்பதற்கு நீங்க ஆண்டவர் உங்களுக்கு காது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் இந்த சரீரத்திலே அவையாம இருக்க 2 காதுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தைகளை தீவிரமாக கேட்பதற்கு, பொல்லாத வார்த்தைகளை கேட்பதற்கல்ல, தவறான வார்த்தைகளை கேட்பதற்கல்ல, உலகத்துடைய காரியங்களை கேட்பதற்கல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின கர்த்தர் தன் அவைகளில் 2 காதுகளை வைத்து தீவிரமாக வசனத்தை கேட்கும்படி 2 காதுகளையும் கண்களையும் வைத்திருக்கிறார். இப்ப ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? கேட்கிறத காதையும் கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது இது ஒரு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதை விலைக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் அதுல நிறைய வார்த்தைகள் அதுல சொல்லப்பட்டு, கேட்கிற காதை. அப்ப நீங்க என்னத்தை கேட்கிறீங்க என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது சில வேளை நீங்க பார்த்து நிறைய சபைகளை நான் போயிருக்கிறேன், சபைகளில் நிறைய பேருக்கு ஒரு இடத்துல சபைகளுக்கு நான் போகிற வேளையில சிலர் பேசும்போது தூங்கி விழுந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை அப்படி தூங்கி கொண்டே கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன். சில வேளை பிள்ளைகளோடு கூட விளையாடி கொண்டிருப்பார்கள், வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய காதுகளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் உன் காதுகளை உண்டாக்கினார். சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிற காது சரீரத்தில் இந்த அவைகளில் ஒன்று காது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தில் நீங்கள் வாசிப்பு என்று சொன்னா, பவுல் இந்த விதமாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 28 chapter 28, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஏசாயா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது என்று நம்ம வாசிக்கலாம். அங்கே வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வசனம் 27 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர், இவர்கள் கண்களினால் காணாமலும் இவருடைய கண்களில் காணாமலும்
காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் குணப்படாமலும் இவர்கள் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு ஜனத்தின் இருதயம் என்ன எப்படி இருக்கிறது? கொழுந்திருக்கிறதா கொழுத்திருக்கிறதா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ சனமே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்கிறது சொன்னால் வாசிங்கள். என்ன போடப்பட்டிருக்கிறது அங்க மறுபடியும் வாசிப்போம். இவர்களுடைய கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் பொய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி. சரி, இந்த நாளில வேதத்தை வாசிக்கிற பொழுது என்ன போட்டுக்குன்னா கொளுத்திருக்கிறது. கொழுப்புனா கொளுத்திருக்கிறது, கொழுப்பு சரிதானே? கொளுத்து போய் இருக்குது. கொளுத்து போய் கிடக்கிறதுனால கொளுத்து போய் கிடக்கிறது வசனம் போட்டுக்குது. கொளுத்து இருக்கிறது. அடுத்த போட்டுக்குது காதுகளினாலும் மந்தமாய் கேட்டு தன் கண்களினால் மூடிக்கொண்டார்கள் என்று தன் ஜனத்தினிடத்தில் பொய் சொல்லுங்கள் என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய பிதாக்களோடு நன்றாக சொல்லியிருக்கிறாரே என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் எங்க இருந்து சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை போடப்பட்டிருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை ஏன் பவுலுக்கு கொண்டு வந்தார் சொன்னாங்க, அவர் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அன்னைக்கு கேட்டார்கள், ஒரு சில கேட்கவில்லை. கேட்காதவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை பேசினார். கேட்காதவர்களுக்கு தான் அந்த வார்த்தை பேசுறார். நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க கூடாது. மேல் பகுதி என்ன வசனம் சொல்லுகிறது, அதை முடித்து கீழ் பகுதி வரும்போது வசனத்தை எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து நீங்க பார்த்து வாசித்து பேசக்கூடாது. அது மேல வசனம் என்ன போட்டிருக்கு, கீழே வசனம் எப்படி முடிகிறது என்பதை பார்க்கணும். அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துக்கு வந்த பிறகு சுவிசேஷத்தை சொல்றார், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அது மேல் பகுதியில் இருக்கும். நீங்க மேல பாத்தீங்கன்னாக்கா அந்த வசனம் இருக்கும். நிறைய வார்த்தைகளை பேசுறார், சுவிசேஷத்தை சொல்றார். இந்த காலம் நமக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற காலம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதில் நம்ம தயக்கம் காட்டவே கூடாது. தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை ஒரு பகுதி நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலை தான் இந்த நேரத்தில் இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்ன, இயேசு ஒருவரை காப்பாற்றுகிறவர். ஆகவே இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். இந்த இயேசுவை குறித்து அவர் சொல்லும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாம போனார்கள். அதனாலதான் அங்க அவர் சொல்ற அந்த வார்த்தை சொல்ற இவர்கள் என்று சொல்கிறார். அப்ப அதுக்கு மேல வசனத்தை பாத்தீங்கன்னா அதை நீங்க கண்டு கொள்ளலாம். வசனத்தை 26 வாசிங்க. 26 நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளில் மந்தமாய் கேட்டு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னாக்கா தீவிரமா கேட்க வேண்டும். அப்ப சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு காரணம் என்ன, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் கேட்பது கிடையாது, தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் கேட்பது கிடையாது, அந்த சத்திய வசனம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வது கிடையாது. காது மந்தமாகி இருதயம் கொழுத்து போயிருக்கிறதாலே தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். வசனத்திலே நல்ல வாசிப்போம். பவுலுக்கு சொல்லப்பட்டுள்ளார், இவர்கள் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சிலர் கேட்காத போகிறாங்க. நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை சரியான முறையில் கேட்கறது கிடையாது.
நல்ல காரியங்களை போதிக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்வது கிடையாது. இங்கே நல்லா தெளிவாக போட்டிருக்கு. இது வந்து ஏசாயா புத்தகத்தில் தீர்க்கதரிசனம் சொன்ன வார்த்தையை இந்த ரோமர் புத்தகத்தில், இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் பவுல் பேசுகிறார். அங்கே இருந்த காரியத்தை இங்கே எடுத்து பேசுறதுக்கு காரணம்னா, அன்றைக்குள்ள ஜனங்களும் இன்றைக்குள்ள ஜனங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. இப்படி கண்களெல்லாம் காணாமலும் காதுகளெல்லாம் கேளாமலும் இருதயத்தில் உணரக்கூடிய உணர்வு இல்லை. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது உணர்வு இல்லை. ஆண்டவர் பேசுகிற உணர்வு இல்லை. உணர்வு இல்லாமையினாலே அவங்க உணர்ந்து குணப்படாமலும், நம்ம ஆண்டுடைய வார்த்தையை உணரும் பொழுதுதான் குணப்பட முடியும். இன்னைக்கு நிறைய நம்முடைய குணப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னாக்கா, நம்முடைய உணர்வு இல்லை. அதனாலதான் மத்திய புத்தகத்துல இயேசு பேசும்பொழுது கூட, நீங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களே, இன்னும் உங்களுக்கு உணர்வு இல்லையா என்று சொல்லி பல முறை அவர் பேசியிருக்கிறார். உணர்வில்லாதவர்கள் உணர்வு இல்லை என்று சொன்னாக்கா நம்ம என்ன முடியாதுனாக்கா, நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்க முடியாது. அப்ப இருதயம் எப்படி இருக்குது? நமக்கு வந்து வசனத்தை கேட்க கூடாது, அப்படி கொழுத்து போயிருக்குது. நம்முடைய இருதயம் கொழுத்து போயிருக்கு. வசனத்தை கேட்க முடியல, காது மந்தமாய் கிடக்குது, உணர முடியல. அப்ப தேவ சமூகத்துல அருமையானவர்களே, யாக்கோபு சொல்லும் போது சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான குறைபாடுகள், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பரிசுத்தத்துக்கு விரோதமா செயல்படுதோ அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று அங்க பவுல் பேசுகிறார். இன்னைக்கு திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட உபதேசங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை குறித்து இப்பொழுது பேசுவது கிடையாது. சரி, இப்பொழுது நேரமானபடினாலே அடுத்த வசனத்துக்கு நாம் போக போகிறோம். வசனம் என்ன போடப்பட்டிருக்கிறது? அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சரி, மறுபடியும் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி போவோம். மறுபடியும் அங்க நம்ம போவோம், வாசிப்போம். மறுபடியும் வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. சரி, நம்ம இந்த 19ஆம் வசனத்துல 3 காரியம் இருக்கு, அதை முடிச்சிடறேன். ஒன்று வசனம் போட்டிருக்கு, சகோதரர்கள், பிரியமான சகோதரர் யாவர் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகும், கோபிப்பதற்கு தாமதமாக இருக்க கடவர். 3 காரியங்கள் ஒரே வசனத்தை போட்டிருக்கு. முதல்ல வசனத்தை நீங்க கேட்பதற்கு நீங்க தீவிரமா இருக்கணும். கெட்ட காரியத்தை பேசுறதுக்கு அல்ல, கெட்ட வார்த்தை கேட்பதற்கு அல்ல, தேவையில்லாத வார்த்தை கேட்பதற்கு அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியத்தில் அதுல தீவிரமா இருக்க மாட்டேன். தேவனுடைய வசனத்துல நீங்க தீவிரமா இருங்க. அதுல உங்களுடைய காதுகளை உங்க தேவ சமூகத்துல வார்த்தை கேட்பது தீவிரமா இருங்க. 2வது, நீங்க பேசுவதில் நீங்க என்ன செய்யுங்கனாக்கா, நீங்க பேசுவதில் பொறுமையா இருங்க. அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா, பேசுவதில் நீங்க பொறுமையா இருங்க. எதை பேசினாலும் பொறுமையா பேசுங்க. நம்ம பேச வேண்டிய அப்ப இதெல்லாம் யாக்கோபு பேசும் பொழுது நம்முடைய சரீரத்தில் காணப்படும் அவைகளில் வாய், நம்முடைய காது, நம்முடைய மூக்கு எல்லாமே அடங்கி இருக்கிறதுனால இவை எல்லாவற்றும் இந்த சரீரத்தில் தவறு செய்யக்கூடிய சில பகுதிகள் இருக்குது. அதனால வசனம் போட்டிருக்குது, பேசுவதிலே நீங்கள் பொறுமையாக இருங்க. பெருமையாக அல்ல, பேசுவதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக பேசணும். நம்ம தேவ காரியத்தில் நாம் சில வேளை நாம் பேசும் பொழுது பொறுமையாக பேச வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இங்கே வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளை வாசிக்க 8:13 வாசிக்க, புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது எடுக்க வேண்டாம், நம்ம வாசிக்க நேரம் போகிறது. நம்ம வாசிக்க அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது கோபிப்பதிலே நம்ம தாமதம், உடனே கோபப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரே வசனத்துல இந்த 19ஆம் வசனத்துல, ஆகையே பிரியமான சகோதரரை கேட்கிறதுக்கு யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும், கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்க. இந்த 3 காரியம் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நமக்கு நிதானத்தை கொண்டு வரும், சரியான வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நேரம் நமக்கு கடந்து போன அப்படின்னால சீக்கிரமாக நம்ம கடந்து போவோம். வசனம் 21 20ஆம் வசனத்துல வாசிப்போம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஐயா, நம்ம கோபப்படுறதுனால மனுஷனுடைய நீதி, நம்ம கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் அல்ல. தேவனுடைய நீதி வசனம் என்ன போட்டு சொன்னாக்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யுது? நடப்பிக்க மாட்டாது. அடுத்த வருஷத்தை பார்ப்போம். ஆகையால் 21 மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாகும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற
வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இங்க போட்டு ஆகிய நீங்கள் எல்லா வித அழுக்கையும் இதெல்லாம் எங்க இருந்து யாருக்கிட்ட வருதுனாக்கா நம்முடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிறதான காரியம்னாக்கா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவைகள் நீங்கள் எல்லா வித அழுக்கையும், அழுக்குன்னு சொன்னாக்க உடம்புல உள்ள அழுக்க சொல்லல, நம்ம உள்ளான இருக்கிறதான மோசமான நிலைமையை குறிக்கிறது அழுக்கு என்று சொல்லுகிறது. கொடிய துர்க்குணத்தையும், மோசமான குணங்கள், இந்த மோசமான குணங்கள் இதெல்லாம் சொல்லுவதற்கு ஒன்று ஒன்றா சொல்றதுக்கு நமக்கு நேரம் போதாது. மோசமான துர்க்குணங்களையும் ஒழித்து விட்டு, நமக்குள்ள இருக்கிற இந்த மோசமான துர்க்குணத்தை ஒழித்து விட்டு, அதை எடுத்து போடணும். ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்க ரட்சிக்க வல்லமையா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பேசும் பொழுது சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் புத்தகத்திலே அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவனுடைய முதல் பிரசங்கத்திலே 3000 ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன சொன்னாக்கா அவர்கள் வசனத்தை பேசும்போது குத்தப்பட்டார்கள். ஆண்டவர் பேசும்போது இந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, அது நீதியின் வார்த்தை. இந்த வசனத்துல நம்ம, இந்த வசனத்தின் நிமித்தமாக தான் நம்ம ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிறோம். இந்த வசனம் தான் நம்மளை காக்கிறது, இந்த வசனம் தான் நம்ம நடத்துகிறது. ஆகவே வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்க எப்படி எடுக்க வேண்டும்? அது சாந்தமா ஏற்றுக்கொள்ளும், அன்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அன்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அன்பை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைகள் பேசணும், அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் எனக்குள் இருக்குதோ அதையெல்லாம் ஒழித்து விட வேண்டும். அதை ஒழித்து விட வேண்டும், அதை ஒழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு தேவனுக்கும் பிரிவினையா இருக்கிற, பிரச்சனையா இருக்கிறதான காரியங்களை நம்ம சரீரத்தை விட்டு ஒழித்து விட வேண்டும். அந்த தூரத்தை எடுத்து போடணும். அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் கேடு உள்ளதா இருக்கிறது. அந்த கேடான காரியத்தை எடுத்து போடும்படி யாக்கோபு இங்கே வசனத்திலே போதிக்கிறார். என் சகோதரரே இப்படி இருக்கக்கூடாது, என் சகோதரரே உங்க உள்ளத்திலே இப்படி துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது, சகோதரரே உங்களுடைய கொடிய துர்க்குணத்தை எடுத்து போட்டுருங்க சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தை வருகிறது. அங்கே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் வார்த்தைகளை பேசும்போது சாந்தமா ஏற்றுக்கொள்ள முடியும்னால ஆரம்ப காலங்களே கர்த்தர் ஊழியக்காரர்களை பேசும்போது கேட்டு அழுது இருக்கிறேன், மனம் உடைஞ்சு அழுது இருக்கிறேன். பல வார்த்தைகள் குத்தப்பட்ட பொழுது, வாழ்க்கையில தேவன் பேசும் பொழுது ஆண்டவரே என்னை குற்றமுள்ளவனா இருக்கிற சொல்லி கண்ணீரோடு அழுது இருக்கிறேன். அதனாலதான் அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு அனுபவமாக பேசுகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் பேசும் பொழுது இதை சாந்தமாக ஏற்றுக்கொண்டேன். சில வேளை ஆண்டவர் சில வேளை கடினமாக பேசுவார், சில வேளை அவர் சாந்தமாக பேசுவார். அவர் அன்புள்ளவராகவும் இருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். ரெண்டு பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் அங்கே யாக்கோபு புத்தகத்தில் எழுதும் பொழுது வசனத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள? சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் 22 வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. இது முக்கியமான வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் நிறைய பேருக்கு நம்ம இருக்கிற பிரச்சனை. இதுதான் சில வேளையில ஆண்டவர் நிறைய இஸ்ரவேலர்கள் மேல கோபப்பட்டதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர்கள் வசனத்தை கேட்டு சரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தங்களுடைய ஆண்டவர் சொன்னதை கேட்காம தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குவாங்க. இது சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓல்ட் டெஸ்டமென்ட் இருக்கு, நியூ டெஸ்டமென்ட் இருக்குது. ஆண்டவர் சொல்றத கேட்க விருப்பம் கிடையாது. அவ என்ன சொல்றாருனாக்கா அல்லாமலும் நீ வாசிங்க, மறுபடியும் வாசிங்க 22:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை ஏமாத்திக்காதீங்க, உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க, உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீங்க, வஞ்சித்துக் கொள்ளாதீங்க, உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. நீங்க சில வேளை நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறதான சில பிரச்சனைகளை நமக்கு தெரியும், நம்மளை ஏமாத்திக்க கூடாது, நம்மளை வஞ்சித்து ஏமாத்துறாதீங்க, வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. அது மட்டும் இல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல. நம்ம வசனத்தை கேட்கிறதோட மாத்திரம் அது முடிஞ்சது விட்டுறக்கூடாது. வசனத்தை கேட்பதோடு மட்டும் முடிஞ்சிச்சு கதை, முடிஞ்சது வேலைன்னு சொல்லக்கூடாது. அந்த வசனத்தை கேட்கும் போது நீங்க நினைக்கிறோம் கர்த்தரை இதோடு கூட பேசலாம் நினைக்கிறோம். நான் சில வேளை பேசும் பொழுது சில சபையில விசுவாசிக்க சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் சபையில வந்த பொழுது என்ன பேசுவான்னு சரி ஒரு ஏக்கத்தோட வருவாங்களாம்.
ஒரு சகோதரி சொன்னாங்க, கர்த்தர் என்ன பேச போறாரோ என்று சொல்லி சனிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைகளை பேசின உடனே அந்த வசனங்கள்லாம் அவருடைய இருதயத்தை போய் அப்படியே குத்தமா, எந்தெந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கன்னு சொல்லி உணர்த்தும் பொழுது அது அப்படியே அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வசனங்களை பேசும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறத நான் அறிகிறேன். இதுதான் அந்த மெய்யான அந்த வசனத்தை அறிந்து கொள்வது. வேத வசனத்தை கேட்கும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அப்ப ஒரு மனுஷன் பேசுகிறார் என்று நீங்க நினைக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் தேவ மனுஷனை கொண்டு பேசுகிறார் என்பதை நீங்க அந்த வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களை மஞ்சியா திருவசனத்தை கேட்கிறவர்களாய் அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்க அன்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வசனம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் அன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இந்த சகோதரி சொன்னாங்க, என் ஆண்டவர் என்னோட சபைக்கு வரும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். நான் உணர்கிறேன், என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன். எதெல்லாம் என்னை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் கர்த்தர் சகோதரி தேவன் என்னோடு கூட பேசும் பொழுது அதை நான் தேவ சமூகத்தில் வைத்து விட்டு இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அது எனக்கு ஒரு முள்ளாக இருந்துச்சு, அது எனக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு, அது எனக்கு ஒரு கண்ணீராக இருந்தது. ஆனா தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் பேசும்போது அவை எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சொன்னார். அதனால்தான் தேவ வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். திருவசனத்தை நம்ம கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, கேட்டுட்டோம் அதோட விட்டுறக்கூடாது. கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி நீங்க செய்கிறவர்களா இயக்க சொல்றாரு. அப்ப எவ்வளவு அழகா யாக்கோபு சொல்றாரு, வசனத்தை நீங்க கேட்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்றீங்க, அதை கேட்டதோ மட்டுமல்ல, அதை நீங்க விட்டுறாதீங்க. அதை விட்டுறாதீங்க, கேட்டதில் விட்டுறாதீங்க. அதை திரும்பியும் நீங்க தியானிங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க, அந்த வசனத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அங்க யாக்கோபு வந்து சொல்ற. அப்ப வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவனை வசனமாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிறவரால கேட்டு விட்டுறவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம விட்டுறவே கூடாது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. கேட்டு நம்ம விட்டுட்டோம் சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை மாறாது. வசனத்தை கேட்கும் பொழுது அவர் என்ன பேசுகிறார், எது குறித்து பேசுகிறார், யாரை குறித்து பேசுகிறார், எந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் இந்த உணர்வு உங்களுக்குள் வரும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக வேலையில நான் ஒரு கடையில போய் அமர்ந்து கொண்டு ஒரு பொருளை சாப்பாட்டு கடையில போய் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு வாங்க வேண்டும் என்று நான் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அமர்ந்து கொண்டிருந்தேன். என் பக்கத்துல ஒரு 2 பேர், யாரோ பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். ஒருத்தர் என்னை பார்த்து கையை தூக்குனாரு, இன்னொருத்தர் என்னை பார்த்து கையை தூக்கல. நானும் அவருடைய முகத்தை எப்படியாவது பார்த்து விடலான்னு சொல்லி முயற்சி பண்றேன். அவருடைய முகத்தை திருப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். காரணம் ஏன் திருப்ப மாட்டார் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அறிமுகமானவர். அவருடைய எதிர்த்து மேசில் உட்காந்தார். ஒரு நண்பர் என்னை பார்த்துக்கிட்டே ரொம்ப ட்ரிங்க்ஸ், அதாவது தண்ணி அடிக்கிறாரு. ரொம்ப தண்ணினாக்கா தேன் தண்ணியில் சாராயத்தை தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு, பீர் குடிச்சிட்டு இருக்காரு, பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அவர் யாருனாக்கா அவர் சபையின் மூப்பர். இந்த பக்கம் திரும்பி நானா கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்து வலுக்கட்டாயமாக திரும்பி பார்த்தேன். அவரும் சபையின் மூப்பர். 2 பேருமே தண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. உடனே சபையில் ஒரு மூப்பராக இருக்காங்களே, இப்படி தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவர்கிட்ட ஒன்றும் கேட்காம திரும்பி வந்துட்டேன். இப்படி நிறைய காரியங்களை சில பேர் அந்த தப்பு நம்ம செய்யும் பொழுது உணர மாட்டுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில சிகரெட் குடிக்கிறாங்க, சிகரெட் எடுத்து குடிக்கிறாங்க, சிகரெட்டை குடிக்கிறாங்க, அதனால் விட முடியலன்றாங்க. அதெல்லாம் தேவனுக்கு பிடித்தப்படாத ஒரு காரியம். இது தேவனுடைய ஆலயம். அந்த வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம விட தேவ சமூகத்தில் கெஞ்சணும், ஆண்டவரே இந்த விளைவின எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னை எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இப்போ வசனத்தை கேட்பதோடு மாத்திரம் நின்று விடாதபடிக்கு அதன்படி நீங்கள் செய்யணும். வசனத்தை என்ன கேட்குறீங்களோ அதை நீங்கள் செய்யணும். ஒரு பிள்ளை ஸ்கூலில் படிக்குதுன்னு சொன்னாக்கா டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த பாட்டை திருப்பியுமா அந்த பிள்ளைங்க செய்யணும். அது செய்தாதான் அது படிப்புக்கு அர்த்தம். ஆகவே நம்முடைய வசனத்தை, அந்த அவனுடைய வசனத்தை அல்லாமலும், வசனம் 28 வாசிப்போம் மறுபடியும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை
வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல, கேட்டு விட்டுறக்கூடாது, கேட்டு விட்டுறக்கூடாது. என்ன கர்த்தர் பேசுகிற எந்த இடத்துல எனக்கு பலவீனம் இருக்கு, எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, அந்த தேவ சம்பளத்தை சொல்லி ஆண்டவரை இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லணும். நானா வாழ்க்கையில அப்படிதான் கடந்து வந்தேன், என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது, நான் பழைய வாழ்க்கையில வரும் பொழுது பல பாவங்கள் என் வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது, கர்த்தர் பேசும் பொழுது, ஆண்டவரை இதை எடுத்து போடுங்க, ஆண்டவரை இதை எடுத்து போடுங்க, ஆண்டவரை இது எனக்கு பிடித்தமில்லாது, இது எனக்கு வேதனை உண்டாக்குது, இது எனக்கு கண்ணீரை உண்டாக்குறது. ஜெபிக்கும் பொழுது, அந்த வசனத்தை கேட்கும் பொழுது குத்தப்பட்ட மாத்திரத்திலே வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஆண்டவர் பெரிய மாற்றங்கள். ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, கர்த்தர் ஒருவரை மாற்ற முடியும். ஏன்னா அவர் நம்மளை உண்டாக்கினவர். ஆகவே வசனம் சொல்கிறது, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வசனத்தின்படி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை 23 கொண்டு, என்னத்தினாலே எனில் ஒரு திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடி முன்னால போய் பார்க்கும்போது நம்ம முழு உருவத்தை பார்க்கணும். பார்க்கும் பொழுது நம்ம அந்த கண்ணாடிக்கு உருவத்தை பார்த்து நம்ம பேசணும் சில வேலை, அல்லது நம்ம நிதானிக்கிறோம். நம்ம இப்படிதான் சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய நிலைமையை நம்ம மறந்து போறோம். அதுதான் வேதத்தை சொல்லுகிறது. வேதத்திலே தேவ வார்த்தையை கேட்பதோடு மாத்திரமல்ல, நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரை என் வாழ்க்கையை மாற்றுக்கப்பா, நான் உங்களோடு கூட இருக்கிறது. ஏன்னா சில வேளை தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பாவ குற்ற உணர்வு அப்படியே என்னை குத்தும் போது நான் தேவனிடத்துல பேச முடியல. அதெல்லாம் யாக்கோபு நிறைய காரியங்களை சொல்றாரு. இந்த 5 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி உள்ளான உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை வெளியரங்கமாக கொண்டு வந்து இதை சரிப்படுத்திக்கொள்ள சகோதரி என்று சொல்றார் யாக்கோபு. ஆகவேதான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை என் வாழ்க்கையில உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நம்மளை மாற்றுவது மட்டுமல்ல, நம்மளை கொண்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனத்தை கேட்டு இப்படியே நம்ம வாழ முடியாது. வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை வர வேண்டும். ஆண்டவர் ஏன் சபையில கொண்டு வைத்திருக்கார், ஏன் அவருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறான்னு சொன்னால், அந்த வார்த்தை கேட்டு குணப்படும்படி நீ குணப்பட்ட பின்பு ஒரு சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீங்க குணப்பட்டாதான் மற்றவங்களை ஸ்திரப்படுத்த முடியும். ஆகவே தேவ சமூகத்துல வசனத்தை நம்ம வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில். இந்த யாக்கோபு எழுதின புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 5ஆம் அதிகாரத்து வரைக்கும் நீங்க எல்லாம் வீட்டில் வாசித்து பாருங்க. நான் சொன்ன இந்த காரியத்தை காட்டியும் நிறைய காரியங்கள் உள்ளுக்கு இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய போடப்பட்டிருக்கு. ஆகவே அருமையான பிரியமானவர்களே, நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வேலை எங்கள் தேவனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த யாக்கோபு எழுதுகிற புத்தகத்தில் நான் வாசிக்கப்பட்ட பகுதியிலே, ஆண்டவரே என் சகோதரரே இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறபடி இது சகோதரர் இப்படி இருக்கலாகாது என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளில் எதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது, எதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லையோ அதெல்லாம் நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் எங்களை மன்னித்து விடுங்கப்பா. ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை நடத்த வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவர் சபையாருக்கு எல்லாருக்கும் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்க, பலப்படுத்திக்க, சுகத்தாங்க, பலத்தாங்க, எல்லா குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தேவனுடைய கரம் எல்லா பிள்ளைகளும் இருக்கும்னு செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.